நேற்றைக்கு செந்தட்டி சீமான் ஒரு ஆடியோ, அது நாம் தமிழர் கட்சியுடைய வாட்ஸ்அப் ஆடியோ தான் வரும். இப்போ கும்பலா உட்காந்து பேசுற, பார்ல உட்காந்து பேசுற எஃபெக்டோட வருது. சைடுல போட்டி ஒரு பிளேட்டுங்கிறது மட்டும் மிஸ்ஸிங். சட்டமன்ற தேர்தலில் வெல்பவர்களை பல்லக்கில் ஏற்றி மாலை போட்டு அழைத்து வருவேன், தோற்பவர்களை பாடையில் ஏற்றி மாலை போட்டு அனுப்பி வைப்பேன். எப்படி இருந்தாலும் பாடையும் கன்ஃபார்ம், மாலையும் கன்ஃபார்ம், எதுனாலும் ஒரு மாலை கன்ஃபார்ம். முன்னாடிலாம் தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சின்னு இருந்தேன். அது மாதிரி தோற்று விட்டால் சிறிது பால் டாயிலை குடித்து விட்டு நீங்களே பாடையில் படுத்து விடுங்கள். நாதாகாவின் ஆலோசனை கூட்டத்தில் சீமான் பரபரப்பு பேச்சு. இதுக்கு பேர் பரபரப்பு பேச்சாடா? பாடை இருக்கு, பால் டாயில கொடுத்துட்டு படுத்துக்க அப்படின்னு ஒரு கட்சி தலைவன் சொல்றான். இதையும் வெக்கமில்லாம பரபரப்பு பேச்சு அப்படின்னு ஊடகங்களில் போட தொடங்கி விட்டாரு. இல்ல அதுல என்ன, முதல்ல சாட்டை துறமுனுக்கும் அவனுக்கும் பஞ்சாயத்து அது மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சாட்டை ஆடியோவோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது, இல்லை சாட்டைக்கு எதிராக கட்சியில் ஏதாவது ஒரு நடவடிக்கை நடந்துச்சுன்னா உடனே சீமானுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இல்லை, இது சீமானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியும். சீட்டு வேணும், அதாவது சீட்டு யார் யாருக்கு எங்கெங்க கொடுக்கணுங்கிறதெல்லாம் நானே முடிவு பண்ண முடியாது. பிஜேபியிலேருந்து சொல்லுவாங்க, அதுபடி தான் எங்கெங்கே பாய் வேட்பாளர் போடணும், எங்கெங்கே லேடிஸ் வேட்பாளர் போடணுங்கிறதெல்லாம் மேலே சொல்லுவாங்க, அதுபடி தான் நான் போடுவேன். இதுலெல்லாம் குறை கண்டுபிடிச்சி எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, ஏன் மச்சினிச்சிக்கு ஏன் சீட்டு கொடுக்கலலாம் சண்டை போட்டுருக்கூடாது. ஏன்னா கடைசியாக 2-3 தேர்தல்கள் இது ஒரு பஞ்சாயத்தாகவே ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி யாருக்காவது சீட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே போய் தாவேக்கால சேர்ந்துங்க, அதாவது வேற கட்சிக்கு ஓடி போயிருங்கலாம் சொல்லல. இதை விட கேவலமான ஒரு கட்சி ஒன்று இருக்கு, அங்கே போய் சேர்ந்துக்குங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருங்கெல்லாம் ஒழுங்கா சொன்னபடி கேளு, இல்லாட்டினா 4 பண்ணி வாங்கி தருவேன், மேய்ச்சிட்டு கிடப்பாங்கல்ல, அது மாதிரி தாவேக்கால போய் நானே சேர்த்தி விட்டுறேன். அங்கே போய் அதான் எவனுமே வரலைன்னு அவங்க கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டா சேர்த்துக்க போறாங்க, இவர் போய் சேர்த்து விடுவார். சிபாரிசு என் தம்பி, இவர் சொன்னாதான் விசாவே கொடுக்குறாங்களே. ஆமா, ஐரோப்பால இது குடியுரிமையே குடியுரிமையே கொடுக்குறாங்க. அப்புறம் தாவேக்கால சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, நான் கொண்டு போய் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. அதான் இந்த வருட எலெக்ஷனுக்கு எப்படியும் சின்னம் மாற்றுவாங்க. போன வரை ஓலி வாங்கி, இந்த முறை பாடையோ மாலையோ கேட்டு வாங்கிட்டான்னா இதுக்கு சிறப்பாக முடிஞ்சு போகணும்னு வைங்க. வகுப்பு திருத்த சட்டத்தை நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய 2வது அமர்வில் வெற்றிகரமாக பாஜக நிறைவேற்றி இருக்கிறது. அது தொடர்பாக பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருந்தன உச்சநீதிமன்றத்தில். இந்த சட்டத்துக்கு எதிராக 90க்கும் அதிகமான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. குறிப்பாக திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட பல்வேறு OIC பல்வேறு நபர்கள் பொதுநல அமைப்புகளும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதன் மீதான விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதி 2 நாட்கள் விசாரணை நடத்தி ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் இந்த வக்பு சட்டத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் தடை செய்ய போகிறீர்கள் என்றால் அது சரியாக இருக்காது. அதற்கு முன்பாக இந்த சட்டத்துடைய நோக்கம், கடந்த கால வரலாறு உள்ளிட்டவற்றை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிராமம் கிராமமாக வக்பு சொத்துக்கள் என மாற்றப்பட்டு வருகின்றன. அவங்க பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் பேசினாங்களோ அதையெல்லாம் சொல்லி, இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதில் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே நல்ல நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த விவகாரத்தில் நாங்கள் எழுத்துப்பூர்வமான விரிவான பதிலை தாக்கல் செய்வதற்கு 1 வாரம் நேரம் தேவைப்படுகிறது. அதுவரை இடைக்கால உத்தரவு எதையும் நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதம். உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் முழுமையான எந்த ஒரு இறுதி உத்தரவையும் பிறப்பிக்க எங்களுக்கு எந்த யோசனையும் கிடையாது. ஆனால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு இன்டரிம் ரெமெடி, இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். குறிப்பா வக்பு கவுன்சில்களில் மாற்று மதத்தினர் உறுப்பினர்களாக இடம்பெறுவது, 1995 சட்டத்தின்படி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட வக்பு சொத்துக்களை மீண்டும் கிளாசிஃபை செய்வது போன்றவற்றை நாங்கள் கன்சிடர் பண்றோம், கவனிக்கிறோம் என தலைமை நீதிபதி தெரிவிக்கிறார். அப்போ ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர், அப்படின்னா 1 வார காலத்துக்கு இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும். இந்த 1 வார காலத்திற்கு இந்த சட்டத்தின்படி நீதிபதிகள் குறிப்பிட்ட எந்த விஷயத்தையும் நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம் அப்படின்னு வாதம் வைக்கிறார்கள். இந்த உத்தரவாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி
ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு சட்டத்தின்படி வக்பு கவுன்சிலில் எந்த உறுப்பினர் நியமனமும் இருக்கக்கூடாது. மேலும் ஏற்கனவே வக்பு என பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களின் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டு, இந்த விவகாரத்தில் ஒரு வாரத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை அளிக்க வேண்டும்னா அதன் மீது 5 நாட்களுக்குள் எதிர்மனுதாரர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான மனுக்கள் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இவை அனைத்தையும் விசாரிக்க முடியாது. ஏதாவது ஒரு 5 வழக்கை மட்டும் விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக்கொண்டு மற்ற வழக்குகள் அனைத்தையும் இடைக்கால நிவாரணம் கோரிய மனுக்களாக கணக்கில் கொண்டு இதை முடித்து வைப்போம் அப்படின்னு தான் அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த 5 மனுக்களை விசாரிக்க வேண்டும் என்பதை மனுதாரர்களே கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை மே 5க்கு ஒத்தி வைத்திருக்கின்றனர். இதுதான் இந்த இடைப்பட்ட நாட்களில் மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்புடைய சாராம்சம். முதல் ஆளாக இதில் கிரெடிட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கறது ஒன்று இருக்குல்ல. முதல்ல தீர்ப்புங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இது ஒரு இடைக்கால ஆசுவாசம் மட்டும்தான். இதை உடனடியாக விஜயும் தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனாவும் கிரெடிட் எடுப்பதற்காக நேரடியாக ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு சென்று அபிஷேக் சிங்வியை தங்களுடைய வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு ட்விட்டை போடுறாங்க. இதை பெற்றுக் கொடுத்த அபிஷேக் சிங்விக்கு நன்றி, இது ஒரு மாபெரும் வெற்றி, இஸ்லாமியர்களின் உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன் அப்படின்னு பேசுவது, இதிலிருந்து கிரெடிட் எடுத்துக்கொள்வதுங்க. கிரெடிட் நீங்க எடுத்துட்டு போங்க, அதாவது இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சொல்லுவார். வச்சுக்கிட்டா இல்ல எடுத்துக்கிறான். டீ கடை முன்னாடி பண்ணு வச்சிருக்கீங்க, பசிக்கிற ஒருத்தன் தூக்கிட்டு போறான், வீட்டு போகுது, அவ்வளவுதான் அதை பார்க்க முடியும். அது பண்ணிட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு அபிஷேக் சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க மாமனார் கேஸுக்கே ஒரு பலமுறை வாதாடினவர். அது வாதாடினாரு, காங்கிரஸ்ல இருந்துட்டு வாதாடினாருங்கிறதுக்காக கேரளால சிபிஎம் கண்டனம்லாம் தெரிவிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிபிஎம்ல இருந்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வேற ஒரு இடி கேஸுக்கு லாட்டரியில ஆஜரானாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சிருக்காங்க. இது ஒரு கடந்த கால வரலாறுன்னு வைங்க. இதனால அவங்களுக்கு ஆல்ரெடி தொடர்பெல்லாம் இருக்கு. ஒரு போட்டோவை எடுத்து கொண்டு வச்சுட்டு இவர் தான் எங்களுடைய வழக்கறிஞர், இவர்களுடைய அபிஷியல் வழக்கறிஞருடைய பேர் ஏதோ யாஸ் விஜயோ, அவர் இந்த வழக்குல வாதாடல. அந்த தீர்ப்பிலே தெளிவா இருக்கக்கூடியது, மற்றவற்றை எல்லாம் விசாரிப்பதற்கு நேரம் இல்லை, ஏதாவது ஒரு 5 எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம். இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருந்த மனுவை தாக்கல் செய்ததற்கு பேரில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. நீங்க நாங்களும் மனு செய்தோம்னு சொல்லுங்க. அதாவது இவர்களுடைய நோக்கம்ங்கிறது தீர்வை நோக்கியதில்லை, ஏதாவது ஒன்றில் இதிலிருந்து ஒரு கிரெடிட் எடுத்துக்கோமா, நாங்கள் ஒரு லீகலான வெற்றியை பெற்றுவிட்டோம் அப்படின்னு மீடியாவை வைத்து இது கலெக்ஷன் ரிப்போர்ட் வட சுடுவாங்கல்ல, அதே மோடில் ஒரு அரசியல் நிகழ்வையும் அதையும் இவ்வளவு சீரியஸான விவகாரத்தையும் அணுகிறாங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி நீ எடுத்துகிட்டு போ, சல்லித்தனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இதில் விமர்சிப்பதுக்கு கூட ஒன்றும் கிடையாதுன்னு வைங்க. லாட்ரி குமார் விஜய்க்கு விபூதி அடிச்சிருக்காப்புல, ஒரு பெரிய வக்கீல், இந்தியாவிலே முக்கியமான வக்கீல் ஒருத்தர் நான் என்கேஜ் பண்ணிட்டேன்னு பண்ணலை, ஆனால் பண்ணதா சொல்லி விபூதி அடிச்சிருக்காப்புல. அது அவங்களுக்கு கட்சியுடைய உட்கட்சி விவகாரம். ஒட்டகம் நுழைஞ்ச கூடாரம் என்ன ஆகுங்கிறத நீங்கள் விசிகாவை பார்த்தாவது புரிந்து கொள்வதற்கு ஒரு கூறு வேணும். அந்த கூறுபாடு இருந்தால் பொழைக்கலாம். அது அதுக்கு மேலே அதை கொண்டு போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அது அவங்க கட்சி விவகாரம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வெற்றி என்பது ஒரு தற்காலிக நிம்மதி மட்டும்தான். வக்பு சட்டம் என்பதுடைய அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிறுபான்மையினருடைய தொழில்களை முடக்க டிமானிட்டைசேஷன் அண்டு ஜிஎஸ்டியை வைத்து ஒரு திட்டமிட்டார்கள். ஆமாம், அதாவது நுட்பமான ஒரு ஃபில்டர் ஒன்றை பாஜக அப்போது ஒர்க் செய்தது. அதாவது இந்தியாவுடைய அமைப்பு சாரா தொழில்கள் தான் அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்த உலகம் முழுக்க இருந்த ரெசஷன்ல இருந்து காப்பாற்றினது, இந்தியாவை காப்பாற்றியதுன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டப்பை உடைப்பதற்கு முதல்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு அணைய போட்டாங்க. அதிலிருந்து சிறுபான்மையினர் செய்யக்கூடிய தொழில்களை மட்டும் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் விலக்கி வைத்துட்டு, அதற்கு பிறகு ஜிஎஸ்டிக்கும் டிமானிட்டைசேஷனுக்கும் பிறகு இவர்கள் என்ன சொன்னாங்க, கருப்பு பணமே இருக்காதுன்னாங்க. எல்லாமே இருக்கு. அதாவது கணக்கில் வராத தொழில்கள், அமைப்பு சாராத தொழில்கள், இதை எல்லாத்தையும் யார் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஃபில்டரை போடுவதற்கு இவங்களுக்கு இந்த 2 செயல்பாடும் தேவைப்பட்டிருக்கு. அதை செஞ்சுட்டாங்க. ஆனால் இது வெளிப்படையாக யாருமே அரசியலில் பேசுவது கிடையாது. ஆனால் அவர்கள் செய்வதற்கான நோக்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரிடம் இருக்கக்கூடிய பொருளாதார ஆதாரத்தின் மீது கை வைப்போம் அப்படிங்கிறதான். சிறுபான்மையினருடைய தொழில்களை எல்லாம் முடக்கிய பிறகு பார்ப்பன பனியா, வட இந்திய கும்பல், குஜராத்தி கும்பல்லாம் தொடர்ச்சியாக அந்த தொழில்களை முன்னை விட
பெருவேகத்தோட நடத்திட்டு தான் வருது. இது ஒன்று. இது இந்த 10 ஆண்டுகளில் பாஜக செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு அடுத்து சிறுபான்மையினர் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களை எப்படி அடிப்பது? அப்படி அடிக்கணும்னா அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் முக்கியமான அமைப்பு எது, பங்கு எதற்கு இருக்கிறது? வக்பு மூலமாக அவர்கள் கல்லூரி நடத்துகிறார்கள், பள்ளி நடத்துகிறார்கள். அதன் மூலமாக கல்வி கற்று அவர்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது. அப்போ நம்ம கை வைக்க வேண்டியது என்பது வக்பை. இந்த ப்ராசஸ் தான் அவர்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது. அவர்களுக்கு தேவை இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்வது என்பது அகதிகளைப் போல, வெளிநாட்டிலிருந்து பிழைப்பு தேடி இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைப் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவர்களின் கருணையால் தான் உங்களுடைய வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. நீங்க உரிமை கேட்பதற்கெல்லாம் ஒன்றுமே இல்ல. நாங்க ஏதோ பாவம் பார்த்து உங்களை இந்த நாட்டுல வாழ வச்சிருக்கோம். பர்மால ரோஹிங்கியா முஸ்லீம்களை வச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களையும் அகதிகளாக அப்படி பார்க்க வேண்டும்ங்கிறதான் அவர்களுடைய நோக்கம். இந்த விவகாரத்திலே கூட வக்ஃபிலேயே கூட வேணும்னே தான் சில லூஸ் பால்களை போடுறாங்க. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வக்ஃபு நிர்வாகத்தில் உரிமை கொடுக்க வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. அப்படி யாரும் கேட்பதும் இல்லை. இப்போ பாயிங்க ஒரு 30 பேர் நேற்றைக்கு மோடியை போய் சந்திச்சு வக்ஃபு திட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான ஆட்களை வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளில் போட்டு இவர்கள் செய்ய நினைப்பதையெல்லாம் செய்யறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்காக அவங்க மாற்று மதத்தவரும் அதில் பங்கேற்கலாம்? இது கோர்ட்ல போனா இது ஒரு கேள்வி அவருன்னு கூட அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். தெரிந்தே அதை போடுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன நோக்கத்தில் இந்த டாபிக்கை வளர்த்தெடுக்கிறார்கள்னு பார்க்கணும். அதாவது பாஜகவுக்கு தேவையான அரசியல் டாபிக் என்பது பாஜக ஆளும் ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ். அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திரள வேண்டும். அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் திரளுதுன்னா இந்துக்களுக்கு யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி உண்டாகும். இந்துத்துவர்கள் மத்தியில பாரு நாங்க செஞ்சோம், உங்களுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் இன்னும் எங்களுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு எங்களிடம் முனைமலங்கி போகவில்லை. நாம இந்து ஓட் பேங்கை இதை வைத்து சாலிடாக்கிக்கணும் அப்படிங்கறதான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய எளிமையான நோக்கம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு இஸ்லாமிய போலீஸ் அதிகாரி ஒரு இந்துவை சாலையில் நிப்பாட்டினா அவர் பெயரை மட்டும் பார்த்துட்டு அவர் நம்மிடம் பாகுபாடாக நடந்து கொள்வார் அப்படின்னு எண்ணக்கூடிய சூழல் இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. இந்த 15 ஆண்டு காலம் பாஜக தொடர்ச்சியா ஆளுதுன்னா அவர்கள் சாதித்திருப்பது என்னன்னா அந்த அச்சத்தை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களில் கணிசமான நபர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. இதனுடைய மறுபக்கம் வைசர்ஸா அந்த பக்கமும் நடக்குது. ஒருவருடைய மதத்தை வைத்து அவர் நம்மிடம் பாகுபாடாகத்தான் நடந்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை முழுமையா விதைச்சிட்டாங்க. இதை சரி செய்வதற்கெல்லாம் இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். ராஜீவ் மேனன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருல, பம்பாய் படம் இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா திரையரங்குகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கும். ஒரு திரையரங்கு கூட வெளியிட்டிருக்க முடியாது, அத்தனை திரையரங்களும் எரிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சகிப்புத்தன்மையற்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். 20-25 ஆண்டுகளில் இது திரும்பி போகவே முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் மீதான அவநம்பிக்கையும் இஸ்லாமியர்கள் மத்தியில ஒவைசி போன்றோரை வைத்து வளர்த்தெடுப்பது. இந்த புள்ளியில் தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு இன்னொரு ஆப்ஷனை உருவாக்கி ஓட்டை பிரிப்பதற்காக ஆட்களை இறக்கிவிடு ரெடி பண்றாங்க. அதாவது அடிப்படையில் திமுகவுடைய அரசியல் இருப்பு என்பது சூத்திரர்களின் விடுதலை, பார்ப்பனிய மேலாதிக்க எதிர்ப்பு. இதிலிருந்து திமுகவுடைய அரசியலை மத அரசியல் சார்பை நோக்கி இவர்கள் இந்துத்துவ அரசியல் செய்கிறார்கள் என்றால் இந்துத்துவம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தத்துவம். ஆனால் பாஜக விரும்புவது இந்துத்துவம் என்பது இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு எதிரான தத்துவம். அது உண்மை அல்ல. திமுகவுடைய திராவிட இயக்கத்துடைய பேஸ் லைனே இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை 2000 வருஷமா நீ ஒடுக்கிட்டு இருக்கேங்கிற அரசு. இங்கிருந்து திமுகவை மத ரீதியான போலரைசேஷன் அரசியலுக்கு நகர்த்தி கொண்டு வருவதற்கு இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு ஒவைசி டைப்ல ஒரு ஆளை நீங்க இறக்கி விட்டீங்கன்னா நீங்க அதுக்கு கவுண்டர் கொடுப்பதற்காக இந்த அரசியலுக்குள்ள உள்ள வருவீங்க. அதன் மூலமாக நீங்கள் எதற்காக இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறீர்களோ அதிலிருந்தே நீங்க நகர்ந்துருவீங்க அப்படின்னு பாஜக எதிர்பார்க்கிறது. இதுல திமுக அந்த இடத்துக்கு நகர்ந்தாலும் அவர்களுக்கு லாபம், நகரினாலும் அவர்களுக்கு 2 விதத்திலையும் லாபம் இருக்குன்னு அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான தமிழ்நாட்டை
அதன் இயல்புத்தன்மையோட அந்த ஃபேப்ரிக் கிழியாமல் பேணுவதுதான் திமுகவுடைய இடம். ஆனால் இஸ்லாமியர்கள்ங்கிறவங்களுக்கு அப்படியான ஒடுக்குமுறை எதுவும் கிடையாது. பாஜக மாதிரியான ஒரு இந்துத்துவ மதவாத அரசியல் தான் அவர்களுக்கு எதிரானதே தவிர இங்கு அதற்கான பாதுகாப்பான சூழல் இருக்கு. அவர்களை வேற எதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஓவைசியோட 2 எலெக்ஷனை நிப்பாட்டி பார்த்தாங்க, வாணியம்பாடியிலையும் வேலூர்லையும். தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு பிக்கப் இல்லைங்கும் போது தான் அப்போ வந்து அந்த தரப்புல இருந்தே ஒரு ஆட்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்குது. அதே சிறுபான்மையினர் மத்தியில் திமுக மீது ஒரு அவநம்பிக்கை விதைத்து ஓட்டை பிரிப்பது என்று செய்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கூறு என்பது அவர்களுக்கு வேண்டும். யாரை நோக்கி இந்த கண்ணிகள் நகர்த்தப்படுகிறதோ அவர்களுக்கு வேண்டும். அப்படி ஒன்று நடந்தாலுமே இவர்கள் ஒரு பகுதியை அதிலிருந்து ஓட்டைய போடுறது சாத்தியம்னே நினைத்தாலுமே அது திமுகவுடைய வாக்கு வங்கி பலம் அதை தாங்கக்கூடியது. ஏன்னா இந்து போலரைசேஷன், பாஜக வந்து இந்து போலரைசேஷனையும் சாதி போலரைசேஷனையும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும். சிறுபான்மையினரை வைத்து இங்கு ஓட்டு கணக்கு போடுவது அது ரொம்ப சொற்பமான சதவீதம். இவர்கள் சொல்லுகிறார்கள் கேரளாவை ஒப்பிட்டா ரொம்ப கம்மி, பக்கம் ஆந்திராவை ஒப்பிட்டாலும் ரொம்ப கம்மி, கர்நாடகாவை ஒப்பிட்டாலும் ரொம்ப கம்மியான தென் மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினுடைய சதவீதம் மக்கள் தொகை விழுக்காடு ரொம்ப குறைவு. அது முழுமையாக பேக் ஆகுதுங்கிறது இவர்களுக்கு எரிச்சலா இருக்குங்கிற தவிர அதை பிடித்தாலுமே உங்களுக்கு வெற்றிக்கான சதவீதம் இடையில 10% டிஃபரெண்ட் இருக்கு திமுக கூட்டணிக்கும் இவர்களுக்கும் இடையில. அதை வைத்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அதற்கு தான் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, குறைந்தபட்சமா ஏதாவது செய்வோன்னு. அது நடந்து இங்கேயும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஒன்று உருவாகி அதற்கு பிறகு டேஷ் அடிபட்டு தான் புத்தி வரும்னா அதையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸின் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கக்கூடியவன் என்றைக்குமே ஆட்சி அமைக்க முடியாது. அது ஓவைசி ஆகட்டும், எந்த ட்ரோஜன் ஹார்ஸை கொண்டு வந்து இறக்குனாலும் அது ஓட்டை பிரிச்சு பாஜகவுடைய வெற்றிக்கு தான் உதவுமே தவிர அவன் என்னைக்கும் ஆட்சி அமைக்க போறது. அப்ப பாஜகவே நேரடியாக ஆட்சிக்கு வந்து இங்கும் புல்டோசர் ராஜ் நடந்து சிறுபான்மையினர் பாதுகாப்பு தேடி இனி இதுக்கு மேல எங்க போறது, இதுக்கு முன்னாடி கடல் தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே. அந்த சூழ்நிலை வந்துதான் புரிந்துக்கோன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை அவர் தொடர்பான 2 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, அதை வைத்து இந்த செய்தி வந்த உடனே இது நாடுதானா, மனிதர்கள் வாழ முடியுமா, தலித்துகள் இங்கே எப்படி அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாம போச்சு, இது எப்படி தொடர்ச்சியாக நடக்கிறது, இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நம்மளால ஒண்ணுமே பேச முடியாது. மறுபடியும் தாக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அது மிக அவலமான ஒரு விஷயம். ஆனா இத்தனைக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு இங்க திருநெல்வேலிக்கு வந்து அரசு கொடுத்த வீட்டுல தங்கியிருக்காரு. இப்ப அரசு கொடுத்த வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு வீட்டுக்கு போடப்பட்டது. ஆமா, காவலர் வந்து துப்பாக்கி ஏந்திய காவலர் போட்டு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகும் இது நடந்திருக்கிறதுனா இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனால் இது நடந்த சில மணி நேரங்கள்ல எதற்காக அந்த பையன் தாக்கப்பட்டான், ஏற்கனவே தாக்கியவர்கள் வஞ்சம் வைத்து அவனை தாக்கி இருக்கிறார்களா, அப்படித்தானே முதல்ல நமக்கு தோணும். அப்படி நினைத்துதான் அதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அடுத்தடுத்த செய்திகள் வருகிறது. மொபைல் ஆப் ஒன்றின் மூலமாக முன்பின் தெரியாத ஒரு நபர்களோடு பழக்கமாகி அவர்களை சந்திக்க சென்ற இடத்தில் ஊருக்கு வெளியே 20 கிலோமீட்டர் தள்ளி போன இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தாக்கிய அந்த சாதி ரீதியான தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது. இது வழிப்பறி நோக்கத்தில் மொபைலை புடுங்கிட்டு போறதுக்கு, காசு இருந்தா புடுங்கிட்டு போறதுக்காக நடந்த தாக்குதல் அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே இதை சாதிய ரீதியான தாக்குதலே நடந்தாலும் அந்த குற்றத்துக்கு என்ன நிவாரணம்னு பார்க்கணும். போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம், என் நண்பரை பார்க்க போகிறேன்னு சொல்ற ஒரு பையன், அதாவது வீட்டுக்காவல்ல அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு எனக்கு வேணாம், நான் என்னுடைய பிரைவசி தேவை, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படிலாம் போக முடியாதுன்னு தடுக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க தாயாரிடமும் சொல்லப்பட்டிருக்கிறது, போலீஸும் போக வேணான்னு சொல்லியிருக்காரு. நண்பரை தான் பார்க்க போறேன்னு பைக்கில் ஏறி போயிருக்காரு. போன இடத்துல இப்படி நடந்துருச்சு. நடந்த விஷயத்தை இது மாதிரி நண்பரை பார்க்க போயிருக்காரு. ஏன்னா இதுல பிரச்சனைக்குரிய ஏரியா என்னன்னா, முதல்ல இது தொடர்பான செய்தியை பாலிமர் தான் வெளியிட்டுச்சு. கிரைண்டர்னு ஒரு ஆப், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு கூட தமிழ்நாட்டில் இவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இவர் நம்ம சென்னை கமிஷனர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஆப் வந்து பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்கு, நிறைய வழிப்பறி போன்ற விஷயங்கள் இது நடக்குது, இந்த ஆப் வந்து தடை செய்ய வேண்டும், அரசு வந்து பரிசீலிக்கும். அப்ப கூட அந்த ஆப்புடைய நேம் வந்து நம்ம மூளைக்குள்ள பதியல. நம்ம என்ன நினைக்கிறோம், நாம அது ஏதோ டன்சோ மாதிரியான ஆப்பு போதைப் பொருட்களை கடத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிதான். திருநெல்வேலி மாவட்ட
காவல்துறை ஹேண்டில்லையும் இது தொடர்பா ஒரு செய்தி போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அதாவது முதல்ல மீண்டும் தாக்குதல் அப்படின்னு செய்தி தான் எல்லா சேனல்கள்லையும் போடப்பட்டது. மீண்டும் தாக்குதல்னா அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆல்ரெடி எந்த கும்பல் தாக்கியதோ அதே நோக்கத்துக்காக மீண்டும் அவர்கள் தாக்கி விட்டார்கள், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கோம். உண்மை தெரிந்ததற்கு பிறகு அதை சாதி ரீதியான தாக்குதல்னு நேரேட்டிவ் செட் செய்வதற்கு விரும்பினார்கள். முதல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செயலி மூலமாக போனான்னு சொன்னதே பொய், இது சாதி ரீதியான தாக்குதல் தான். உங்களுக்கு என்ன இவங்க பொய் சொல்றாங்க, போலீஸ் கதை கட்டுகிறது. ஒரு அப்பாவி பையன் இப்படி பண்ணி வந்து நடந்த தாக்குதலை மறைப்பதற்காக இப்படி ஒரு இது சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுக்கு சின்ன தாக்குதல் தான், உடனடியாக மருத்துவம் முதலுதவி செய்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கிறதே இவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க அட்மிட் போட்டிருக்கிறாங்க. அந்த பையன் வந்து சொந்த விருப்பத்தின் பொருள் வீட்டுக்கு போறேன், எனக்கு ஒன்றும் வந்து தங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவங்க விரும்பினது என்னன்னா, மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடக்கலையே, அது மீண்டும் அது சாதிய ரீதியான தாக்குதலாக இல்லையே. இதை வைத்து நாங்க பல பிளான் போட்டிருந்தோமே, எல்லாமே வீணா போயிடுச்சு. அதுக்கு பிறகு அரசியல் கட்சியை தேர்ந்த பல பேர் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அந்த பையனும் தன்னுடைய வாயாலேயே சொல்லுகிறார், அது இன்ஸ்டாகிராம் நண்பர்களை பார்க்க போனேன், அப்போ வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா. அப்போ முதல் நாள் செய்தி வந்த உடனே இது சாதிய ரீதியான தாக்குதல் தான், இது இங்கு தலித்துகள் வாழ்வதற்கே தகுதி இல்லாத மண்ணாக தமிழ்நாட்டை 2021 ஆட்சிக்கு வந்த திமுக மாற்றி விட்டதுன்னு பேசியவர்கள் யாராவது அதற்காக வருத்தம் தெரிவித்திருப்பார்களா? எதற்காக இவர்கள் வந்து அந்த நேரேட்டிவை அவ்வளவு தீவிரமாக விரும்புகிறார்? உண்மையிலேயே அவனுங்க வந்து தாக்கி இருந்தாலும் கூட நடவடிக்கை தானே எடுக்க முடியும். இல்லை, இப்போ வேங்கவேலை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க, மூடிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் போய் வந்து அரசு தேவையில்லாமல் அரசு 2 வருஷம் சவுக்கடி வாங்கினா தான் மிச்சம். போய் நீ கோர்ட்டில் இது பண்ணோடனே அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எவனும் இங்கே தான் இருக்க முதல்வரே, அங்கே தான் இருக்க முதல்வரேன்னு எவனுக்கு கட்டுரை எழுதுறதுக்கான போலீஸ் பாதுகாப்பை மீறி சென்று சிக்கிக்கொண்ட விக்டிம் அந்த பையன். ரயிலில் மயக்க மருந்து கொடுத்து செயினை களவான்ட்டா, களவு கொடுத்தவன்ட்ட போய் ஏன் அவன் கொடுத்த ஜூஸை குடிச்ச அப்படின்னு கேட்பதில் எந்த நியாயமே இல்லை. அவன் குடிச்சுட்டான், ஏமாந்துட்டான், அந்த லெவலில் தான் அதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு பொய்யான நேரேட்டிவ் பரப்பப்படும் போது தான் உண்மை என்னன்னு சொல்லப்பட வேண்டிய தேவை வருது. இந்த செய்தியில் முகம் தெரியாத நபர்கள் திருட்டு அப்படின்னு தான் இந்த செய்தி உண்மையில வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா இது தொடர்பாக கிரைண்டர் ஆப்போ எந்த ஆப்போ செய்திகளுக்கு வர வேண்டியதே இல்லை. தினகரன் ராஜாமணி, பாலிமர் டிவி, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து அரசுக்கு எதிராகவே செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க தான் போடுறாங்க. அரசு நியூஸ் மினிட்டுங்க, ஓக்குலையும் ஓக்கு, தமிழ்நாட்டிலே இவர்கள் தான் பெரிய ஓக்குன்னு சொல்லக்கூடிய நியூஸ் மினிட்டு டேட்டிங் ஆப் மூலமாக சந்திக்க சென்ற சின்னத்துறையை தாக்கி விட்டார்கள்னு அவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க. இவர்களை இப்ப வரைக்கும் டெலீட் பண்ணல, அவங்கள யாருமே கண்டிக்கிறது கிடையாது. இதெல்லாம் தான் சோர்ஸ். இந்த சோர்ஸை எடுத்து திமுக தொண்டர்கள் இணையத்தில் சொல்லுகிறார்கள் என்றால் சொன்னதற்கான நோக்கம் அந்த பையனை யார் அங்க போக சொன்னது, அங்க போனா அடிக்கத்தான் செய்வாங்கங்கிறதா இல்ல. நீ முதல்ல சாதி ரீதியான தாக்குதல், அவனுக்கு மீண்டும் பாதுகாப்பு கொடுக்க திமுக அரசுக்கு வக்கில்லைன்னு நீ பேசுனனாலதான். அப்படி இல்லடா, அவன் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் போயிருக்கான், அந்த இடத்துல வழிப்பறி நடந்திருக்கு. ஒரு வழிப்பறி குற்றத்தை வேறு திசையில் திருப்பாதீர்கள். அது ஆல்ரெடி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மாவட்டம், அங்கு தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையை கிளப்பாதீர்கள் நோக்கத்துல தான் சொல்றாங்களே தவிர அந்த பையன் எந்த ஆப்பை பயன்படுத்தினா, அந்த ஆப்புடைய லட்சணம் என்ன, அது பயன்படுத்தலாமா, அப்படி பண்ணுனா அடிக்கத்தான் செய்வாங்களா, அதெல்லாம் யாருமே பேச கிடையாது. நீங்கள் ஒரு பொய்யை பரப்பினீர்கள், அந்த பொய் இவ்வளவு டீட்டெயிலான உண்மை தேவையே இல்லாமலும் கூட அது வெளியே வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுருச்சு. இதற்கு மறுபக்கம் திருநெல்வேலி ஏசின்னு நினைக்கிறேன், அவர் 12 மணிக்கு அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தான் சொல்றாரு. இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு, மெயில் ஐடியும் மறந்து போச்சு, என்னால மறுபடியும் அணுக முடியல. அது இல்லை, முதற்கட்ட விசாரணையில் இப்போ வந்து விசாரிக்கும் போது இன்ஸ்டாகிராமில் கூப்பிட்டா சொல்லியிருக்காரு. அவருக்கு அதுக்காண்டி வந்து அவர் ஃபோன் போன காரணத்தினால இன்ஸ்டாகிராமோட ஐடியை நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம், அதோட பாஸ்வேர்டு அவருக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. மேலும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காண்டி மெயில் ஐடியில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போனதா சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பதத்தில் இருக்காரு, அதனால கொஞ்சம் தெளிவானவனையும் விசாரிச்சு. ஏன்னா இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குதுன்னா இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ஆனா அந்த செய்தி முடிஞ்ச உடனே அந்த குற்றவாளியை தேடுற வேலை எல்லாருமே விட்டானுங்க பாருங்க. நீங்க இப்போ போலீஸு கிட்ட இப்ப அந்த பையன் பாஸ்வேர்டை சொல்லுவதற்கு தயங்குறான்னே வச்சுக்கோ, எவிடன்ஸுக்கு எதிர்கிட்ட சொல்லுவதற்கு என்ன தயக்கம் இருக்க போகுது, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கிட்ட சொல்லுவதற்கு என்ன தயக்கம் இருக்க போகுது, இவர்கள் எல்லாம் போய் கண்டுபிடிக்க வேண்டியதானே. அவன்கிட்ட கேட்டு உண்மையான குற்றவாளிகள் யாருதான் உன்னை வர வச்சு
ஒண்ணுமே வேணாம், நீங்க ஓபன் பண்ணி பார்த்து இந்த ஐடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வர வச்சாங்க, இவங்களை பார்க்க போனப்பதான் இந்த குற்றம் நடந்திருக்குது, நீங்க உண்மையறியும் குழு எல்லாம் வைப்பீங்களே. தமிழ்நாட்டுல சாதி ரீதியான குற்றங்கள் நடந்துச்சுன்னா உண்மையறியும் குழி வச்சு இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லுவது ஒரு வழக்கமா இருந்துச்சு இல்ல. வேங்க வயல்ல இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வருடம் இத்தனை ஆச்சு, அரசுதான் குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டு இருந்தாங்களே தவிர எவன் குற்றவாளின்னு சொல்றது வக்கு கிடையாது. இவர்கள் யாருமே இவன் தான் குற்றம் செஞ்சிருப்பான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல காணுமே. இப்ப சின்னத்துறை இப்ப தாக்கி இருக்காங்கல்ல, தாக்கி பழிப்பறி பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, இதுல குற்றவாளி யாருன்னு அந்த பையன்கிட்ட போய் விசாரிச்சு பாஸ்வேர்டை மீட்டெடுத்து அதை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இந்த வழக்கு வேங்கை வயல் வழக்க சும்மா எதையாவது போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேர்த்த பிடிச்சி அரசாங்கம் பண்ணுது, காவல்துறை பண்ணுதுன்னு ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு தனக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களை தானே போடும். அதே ஊர் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு காவலரை குற்றவாளி ஆக்குமா? பழி கொடுப்பாங்களா? நீ கேஸ முடிக்கிறது தான் நோக்கம்னா ஏன் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காவலர் அதுல முகாந்திரம் இல்லாமல சேர்க்கப்படுவார். சின்னத்துறை தாக்கப்பட்ட உண்மை காரணத்தை வெளியிடுவதில் கிரைண்டர் ஆப் குறித்து சொல்லக்கூடாது என்பதை ஒரு வாதத்துக்கு வைத்துக்கணும். அந்த பையன் ஒரு அடல்ட், காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன், 20 வயசு ஆயிடுச்சு. இதை ஊடகங்கள் தான் முதல்ல போட்டுச்சு. போலீஸ் எந்த இடத்திலும் அந்த ஆப் பெயரையோ அவன் சென்ற இடத்தை பற்றியோ குறிப்பே சொல்லல. அபிஷியல் பத்திரிகை அறிக்கையிலையும் எதுவும் கிடையாது. இதை போட்டதெல்லாம் பாலிமர், நியூஸ் 24x7, நியூஸ் மினிட், தினகரன் ராஜாமணி போன்ற ஆட்கள். இவர்கள் யாருக்கும் திமுக, இன்னும் சொல்ல போனால் கடுமையான திமுக எதிர்ப்பாளர்கள், இவர்கள் அத்தனை பேர் அதை போட்டிருக்காங்க. இவர்களை கண்டிப்பதற்கு இது இல்லை. ஆனால் அரசாங்கமும் போலீஸும் இந்த விவகாரத்தை அவனுடைய பிரைவசியை மதித்து செயல்படக்கூடிய காவல்துறையை குற்றம் சொல்லணுமா? இந்த தாக்குதல்ல சின்னத்துறை ஒரு விக்டிம். அவரை வைத்து தங்களுடைய அரசியலுக்காக கதைகள் புனைந்த இந்த கும்பல் ஊடக வெறிநாயகளிடம் அந்த பையனை காவு கொடுத்துருக்கு. ஆனா இவங்களுடைய திமுக எதிர்ப்பு மனநிலைக்கு மீண்டும் மீண்டும் அந்த பையனை காவு கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த பையன் இன்னைக்கு நேற்றுக்கு போன அந்த காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு இல்லையா, போய் பார்த்தவங்க கிட்ட இதே தான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதுவும் செய்திகள்ல வந்திருக்கு. இது உறுதியான ஒண்ணு. இந்த தாக்குதல் சாதி ரீதியான தாக்குதல் இல்லைன்னு இந்த டாபிக்கை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த பையனை நேற்றைக்கு தாக்கியவர்கள் மீது இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப அந்த பையனுடைய நலன் பற்றி இவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அந்த பையனை ஆதிக்க சாதியினர் தாக்கி இருந்தால் அதிலிருந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும்னு மட்டும்தான் பாக்குறாங்க. திமுகவுக்கு எதிராக ஏதாவது உருட்டலாமா? அவ்வளவுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்பவும் இவங்க போய் உண்மை அறியறேன்னு போயிட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க போவது கிடையாது. இந்த உண்மையை உடனடியாக சொல்லுவது என்பது இப்போது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. ஒரு விவகாரம் தலித் தொடர்பாக வந்ததுன்னா நாங்க ஒரு கதை கட்டுவோம், அதை நீங்க கேட்டுக்கணும். மாறாக அடுத்த 1 மணி நேரத்தில் உண்மையிலேயே குற்ற முகாந்திரம் என்ன நடந்ததுங்கிறத போலீஸ் ஊடகங்கள் மூலமாக வெளியே சொல்லுவது தவறு அப்படின்னு சாதிக்கிறானுங்க. இது எப்ப இருந்து தொடங்குச்சு? நீங்கள் ஒவ்வொரு குற்றத்திலும் ஆதாரமே இல்லாமல் என்ன வேணாலும் கதை கட்டலாம்னு தொடங்கிய பிறகுதான் அதற்கு டிஃபென்ஸாக இதை எப்படி தடுப்பதுன்னு தெரியாம கோர்ட் வரைக்கும் உங்களுடைய லாபி செல்லுபடியாகுது, ஊடக லாபி செல்லுபடியாகுதுன்னு தான் உண்மை என்னங்கிறத போலீஸ் உடனுக்குடன் சொல்ல வேண்டிய கட்டாயமே மறுபக்கம் வருது. போலீஸ் சொன்னதில் பொய் இருக்குன்னா அதை நிரூபி. அபிஷியலா சொல்றத நொட்ட சொல்லிட்டு ஆதாரமே இல்லாம நீ சொல்லக்கூடிய கதையை தமிழ்நாடே கேட்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இவங்களுடைய ஒரே ஐடியா திமுகவை சீண்டுவது, அதனுடைய தார்மீக உயர்நிலையை சிதைப்பது. திமுக போன்று வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையில் உள்ள ஒரு கட்சிக்கு மாரல் ஹை கிரவுண்ட் இருந்தால் அந்த இடத்தில் ஆலமரத்துக்கு அடியில் எந்த செடியுமே விளையாதுமாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை ஆயிடும்னு இவர்கள் அஞ்சுகிறார். எனவே வெல்லவே போவதில்லை என்னும் தாங்கள் மட்டுமே யோக்கியர்கள் அப்படின்னு நிறுவுவதற்காக திமுகவை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விவகாரங்களில் தாக்குகின்றனர். மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது, ஒரு குற்றம் நடந்தால் நடவடிக்கை என்ன என்று கேட்கக்கூடிய வழக்கம் போய் 2021 திமுக வென்ற பிறகு ஏன் இந்த ஆட்சியில் குற்றம் நடைபெற விட்டீர்கள்னு கேட்கறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு சின்ன விஷயம், குற்றமே நடக்காத ஆட்சி உலகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதுங்கிறது நீங்க சொல்லுங்க. அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு எல்லாரும் சேர்ந்து பாடுபடுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே மானமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி நீட்டு தேர்வுக்காக பயந்து உயிரிழந்து கொண்ட மாணவர்களுக்கு நீங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாரு. ஏண்டா அதை யாரும் விமர்சிக்கிறதே இல்லை பாருங்க. ஒரு பேச மாட்டாங்க. ஏங்க ஒருத்தர் ஒரு நீட் தேர்வு கொண்டு வந்தவனே அதில் செத்து போனவங்களுக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய எகத்தால நக்கல் மீறுது. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இங்க அதை கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளாகட்டும் கூட்டணி கட்சிகள்ல கேட்கறாங்கல்ல, இவர்களெல்லாம் ஆளக்கூடிய மாநிலங்களில் அப்படி குற்றமே நடக்காத, எந்த குற்றமுமே நடக்காத, குறிப்பாக தலித்துகள் தொடர்பான எந்த குற்றமுமே நடக்காத மாநிலம் ஏதாவது உண்டா? பெஹன்ஜி ஆட்சி பண்ணாங்களே,
உத்தரப்பிரதேசத்துல குற்றமே நடக்காம இருந்துச்சு அவங்க ஆட்சி காலத்துல. பக்கத்துல கேரளால ஆதிவாசி ஒரு பையனை பிடிச்சி அடிச்சது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. ஆமா, அங்க ஏதாவது அப்ப இவர்கள்லாம் கூனி குறுகி போய் விட்டார்களா? ஆட்சியை தூக்கி இது இப்படி நடக்கக்கூடிய ஆட்சி தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? மது, திமுக ஆட்சியில் ஒரு தனிநபர் குற்றம் நடந்தால் கூட திமுக தொண்டன் கூனி குறுக வேண்டும், குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்கு. அது ஏன் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தொண்டனுக்கு மட்டும் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி தூண்டுவதை வந்து ஒரு பெரிய இயக்கமாவே முன்னெடுத்து செய்றீங்களே? அது முற்போக்காளர்ங்கிற பேர்ல. ஏனென்றால் அவன் மட்டும்தான் தன்னுடைய சுயசாதி பிடிமானமோ மதவெறியோ எதுவுமின்றி சமத்துவ சமூகத்தை அமைக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைமையை ஏற்று வென்று காட்டுகிறான். அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதை சாதிக்க வக்கில்லாத கூட்டம் அவன் மேல வந்து கடுமையான வெஞ்சினம் கொள்கிறது. காங்கிரஸ்ல இருந்துட்டு கேட்கறாங்க, காங்கிரஸ் என்கிற கட்சி பண்ணையார்களின் கட்சியாக இருந்தது, அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் திமுகங்கிற கட்சி ஓட்டரசியலுக்குள்ளேயே வருது. காங்கிரஸில் இன்றைக்கு இருந்து கொண்டு சாதியை ஏன் ஒழிக்கலன்னு கேட்கறாங்கன்னா இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது? மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்